ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளையண்ட் ஒரு நோட்டீஸோடு வந்திருந்தாங்க. ஸோ அந்த நோட்டீஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது, அவர் அதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ண மறந்துட்டார். அவ்வளோதான். அவர் டேக்ஸ் கட்டாமல் அவாய்ட் பண்ணலை, ஏமாத்தலை, ஃப்ராடாக ஒரு டிடக்ஷனோ எக்ஸம்ஷனோ கிளைம் பண்ணல. ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ண மறந்துட்டார். ஸோ அதனால் வந்த நோட்டீஸ் இன்றைக்கு வரைக்கும் சால்வ் ஆகாமல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் அசெட்ஸை அவருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது டிஸ்க்ளோஸ் பண்ண மறந்துட்டார். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் மாதிரியான கம்பெனிஸ் அவங்களுடைய இந்தியன் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியன் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியோட ஷேர்ஸை ஈசாப்ஸாவோ இல்லை ஏதோ ஒரு நேமில் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஷேர்ஸ் அலாட் ஆன எம்ப்ளாயீஸ் எல்லாருமே அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இன்கேஸ் அதை அவங்க இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஏ ஷெடியூலுக்கு கீழே அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இன்கேஸ் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு ஆஃப்டர் டேக்ஸ் அந்த அமௌண்ட்டை இந்தியாவுக்கு ரெமிட்டன்ஸாக உள்ளே கொண்டு வந்திருந்தாங்கனாலுமே அவங்க அதை இன்கமாக இந்தியாவில் ஆஃபர் பண்ணி ஃபாரினில் கட்டின டேக்ஸை இங்கே க்ரெடிட்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேசஸில் நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேண்டியது இருக்காது. ஆனாலும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் இயர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த ரிமைண்டர் மெசேஜ் பார்த்து நிறைய பேர் ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணாங்க. நிறைய பேர் அதுக்குமா ஃபைல் பண்ணவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் நீங்கள் இன்னும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை, இல்லை ஆல்ரெடி ஃபைல் பண்ணி இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை கரெக்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா 10 lakhs வரைக்கும் பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். இது போக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நிறைய என்ஆர்ஐஸ் அதாவது முன்னாடி ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது அசெட்ஸ் அங்கே அக்வயர் பண்ணியிருக்கலாம். ஒரு லேண்டு, பில்டிங்கு, ஷேர்ஸு, இல்லை அங்கே வேறு ஏதாவது ஒரு அசெட் ஃபார்மில் இருக்கலாம். அவங்க இப்போ இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபாரின் அசெட்ஸையும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.